புதிய மாதத்துக்கான தேவன் கூடி சேர்க்கப்படினால கத்தை முடிக்கிறேன், கத்தை சோதரிக்கிறேன். கத்தை டிசம்பர் மாதத்துக்கான தேவன் நம் கிருபை செய்கிறார், தேவன் விடுதலை பார செய்கிறார், தேவன் இறக்க பார செய்கிறார், தேவன் வழி நடத்தியிருக்கிறார். இவன் நம்ம நடத்தின அந்த இனிமையில் நம்மை நடத்துவார். இவங்களை வரப்போற புதிய மாதத்தில் மேலும் தேவன் நம்மை நடத்துவார், தேவன் நம்மை நடத்துவார், தேவன் நடத்துவார். நன்றியோடு நாம் முடிக்கிறோம், சோதரிக்கிறோம். மாற்றேன் நீங்களுக்கு எவ்வளவாய் கிருபை பாராட்டேன். நீங்கள் எவ்வளவு அனுபவ வைத்திருக்கிறீர்கள், உங்களுக்கு எவ்வளவாய் பார்த்து வைத்திருக்கிறது. நிறைய நாங்கள் முடிக்கிறோம், நாங்கள் வெற்றி செலுத்திக்கிறோம். எவ்வளவு நல்ல வராது, எவ்வளவு பிடிக்க வராது, எவ்வளவு வல்ல வராது. அதுபடியே நாம் வெற்றி செலுத்திக்கிறோம், அதிகம் நாம் முடிக்கிறோம், சோதரிக்கிறோம். அதே விடமாக நம்முடைய கஷ்டம் நீராது டிசம்பர் கடத்தி அவர்களுக்கு செல்லப்படி நாம் வெற்றி செலுத்திக்கிறோம். நன்றியோடு நாங்கள் சொல்லிக்கிறோம், சோதரிக்கிறோம். இப்போ நாங்கள் பாடப்பட பாடல்கள் வசனங்கள் வார்த்தைகள் எல்லாம் வாசிக்கிறோம். டிசம்பர் கடத்தி நாம் ஜெபிக்கிறோம். அல்லது ஆமென். நாடு வாழை பாடி தகவல் தகவல் சொல்ல ராக்காலை பெற்று மந்தை பார்த்து வாழை பாடி நகரத்திற்கு பாருங்க, நகரத்தில் பாருங்க. ராக்காலை பெற்று பேபர்கள் தம் பந்தை காத்தர கர்த்தாவினோட ஈரங்க மிந்தோரி கந்தர ராக்காலை பெற்று பேபர்கள் தம் பந்தை காத்தர கர்த்தாவினோட ஈரங்க மிந்தோரி கந்தர அவர்களம் கொள்ளவும் பின்தோட தீங்கிலே எல்லோருக்கும் சந்தோஷமாய் நற்செய்தி கூறுவே. தாவீதின் வம்சம் பூரிலும் மெய் கிறிஸ்துநாதனார் பூலோக ராஜரட்சகர் இன்றைக்கு பிறந்தார். இதும் ஜலதயாளமா உன்னை நீரே தந்தைக்கு போரிந்த போல அப்பாலை காண்பீர். என்றோரை நான் அசரமே பின்னோகரம் துறனார். அத்தோரனோடே தோன்றிய கர்த்தாவை போற்றினார். மாவுன்னதத்தினானவா நீர் மரியாதை நீர். பூமியில் சமாதானமும் நல்லோர்க்கு ஈகுவீர். இதோட பாடல் பட கதவைத்தோம் நமக்கு சொல்ல வேண்டும். சமாதானம் உள்ள இயேசு கிறிஸ்து இவர்தான் அந்த பாடல் பட கதவை நமக்கு சொல்லிட்டுவாங்க. சமாதானம் போதும் இயேசு கிறிஸ்து இவர்தான் இவரேதான் தானவோதும் இயேசு கிறிஸ்து இவர்தான் இவரேதான் ராமதானி பிதாவின் திருப்பாலரிவர் அணுதூளரிவர் அணுவேலரிவர் ராமதானி பிதாவின் திருப்பாலரிவர் அணுதூளரிவர் அணு
கத்து வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். அதே சாரி அதே போல சாரி டிசம்பர் மாதத்துல இருந்து எனக்கு டைட்டான ஷெட்யூல்ல இருந்து இருந்ததால என்னால் வாக்குத்தர செய்தி எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ண முடியல, என்னால் எதுவும் எடுக்க முடியல. நம்ம கற்று வார்த்தைகளை கற்று சொல்லுவோம். நம்ம கண்டு பார்த்து நம்மளோட ஜோபெல்லாம் வசிக்கிறதுக்கு நான் துடிக்கிறோம், சோதரிக்கிறோம். சொன்னி பார்க்கறே விக்கிரிப்படி நான் துடிக்கிறோம், இறக்குறதை நான் துடிக்கிறோம், தயவுகளை நாங்கள் துடிக்கிறோம், நன்றி செலுத்திக்கிறோம். இப்போ நாங்கள் நன்றியோடு நாங்கள் துடிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இப்போ நாங்கள் வாதிக்கால் வருஷத்துக்காக காத்திருக்கிற மாதிரி நீ எங்களோட என்ன பேசுறது மாதிரி, நீ எங்களோட என்ன பேசுறது மாதிரி அது நீ எங்களோடு பேச மாட்டேன், நீ எங்களோட இதேப்படும். இந்த வார்த்தைக்கான வருஷத்துக்காக காத்திருக்கிறோம், நீர் எங்களோடு பேசும், நீர் எங்களோடு இதேப்படும். சத்தத்துக்கான வார்த்தைக்கான காத்திருக்கிற மாதிரி நீர் எங்களோடு கூட பேச மாதிரி, நீர் எங்களோடு கூட இதேப்படும் மாதிரி ஒரு வார்த்தை கொண்டு வசனை கொண்டு கத்தனை கூட பேச மாதிரி நீர் கொண்டு இதேப்படும் மாதிரி நாம் ஜெயிக்க அவர் ஜோக்கில் வண்டியை வளர்க்கப்படாவே. ஆமென். அதுபோல ஏசாயா 57 ஒன்றாம் வசனத்தில் நாம் எல்லாத்தையும் வாசிக்கலாம். நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் மனதில் வைப்பதில்லை, புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வருவதற்கு முன்பதாகவே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறார் என்பதை சிந்திப்பவர் இல்லை. இந்த வசனத்தை வாசி பார்க்கும்போது நான் வேகத்தில் மிக தெளிவாக நான் வாசி பார்த்தால் வருகை கொடுத்து நான் வாசி பார்த்தால் நாம் அறிந்து கொள்ள முடியும். டிசம்பர் மாதம் வந்தாலே வருகை பாடம். நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரை மனத்தில் வைப்பதில்லை, புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், ஆனால் தீங்கு வராடக்கூடாதாகவே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். மிக தெளிவாக வாசிக்கிறோம். அதேபோல இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இது காலம் செல்லாது. இது இயேசு ராஜாதி ராஜாவாக, இது கத்தாதி கத்தாவாக, இது முழு உலகத்தையும் ஆட்சி செய்கிறாங்க வரப்போகிறார். அதேபோல கத்த வசனத்தில் மிக தெளிவாக வாசி பார்த்தா அறிந்து கொள்ள முடியும். மரணமே கூட இங்கே பாடாமல் ஜெயம் இங்கே மனத்தை ஜெயித்த மரணமே கூட இங்கே பாடாமல் ஜெயம் இங்கே வேலை தெளிவாக வாசிக்கிறோம். உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு பாடுகள் இருக்கும், நமக்கு பலவீனங்கள் இருக்கும். ஆனால் அதை கத்த எடுத்துக்காது. ஆடல்படை கத்த தாண்டி செல்ல கத்த நமக்கு பலனை கொடுப்பார், கத்த நமக்கு தைரியத்தை கொடுப்பார். நம்ம இந்த வருஷத்தை வாசி பார்க்கும் பொழுது நம்ம இடத்துல மிக தெளிவாக வாசி பார்த்தால் நாம் தெரிந்து கொள்ள முடியும். நீதிமான் மதித்து போகிறார், ஒருவர் மனை மனதில் வைப்புநிலை வைத்து வாசிக்கிறோம். நீதிமான்கள் என்ன பண்ணி போகிறார்கள் என்றால் மடித்து போகிறார்கள் என்று நம்ம இடத்துல நம்ம மிக தெளிவாக வாசி பார்த்தால் நாம் தெரிந்து கொள்ள முடியும். புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வருவதற்கு முன்பதாக நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறார் என்பதை சிந்திப்பார் இல்லை என்று வைத்து வாசிக்கிறோம். தீங்கு வராததற்கு முன்பதாக நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். அதேபோல் அநேக படிச்சுட்டுவார்கள், அநேக தேவனுடைய ஊழியர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போயிருக்கிறார்கள், இயேசுவை பார்க்க போயிருக்கிறார்கள். அதேபோல கத்த வசனத்தில் கத்த வேட்டில் நான் மிக தெளிவாக நான் வாசித்து பார்த்தால் நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதேபோல கிறிஸ்துவுக்கு மடித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், உயிரோடு இருக்கும் நாமும் அவருக்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம் மிக தெளிவாக வாசிக்கிறோம். அது இயேசு வரும்போது அது நடக்கும், நிச்சயமாக நடக்கும். அதற்கு அந்த வசனத்தை மிக தெளிவாக வாசித்து நாம் தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் நிறைய நாளைக்கே மனுஷகுமாரன் வருவார், அதனாலே நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். அதே போல நான் எப்பொழுதும் சொல்ற மாதிரி இயேசு எப்போ வேணாலும் வரலாம், எந்த சூழ்நிலைகளை வேணாலும் வரலாம், எந்த காலகட்டத்தில் வேணாலும் வரலாம். ஆனால் மனிதர்கள் மாறுவார்கள், ஆனால் இயேசு ஒருபோடு மாற மாட்டார், ஆனால் இயேசு ஒருபோடு கைவிட மாட்டார், இயேசு ஒருபோடு உங்களுக்கு விலக மாட்டார். இயேசு நடத்துவார், இயேசு நிச்சயமாக நடத்துவார். அந்த விசுவாசத்தில் அந்த நடத்தின தேவன் இனிமேலும் வரப்போகிற 25 வயசு நிச்சயமாக உங்களை நடத்துவார், பாதுகாப்பார், உங்களை கைவிட மாட்டார், உங்களை அரவணைப்பார், உங்களை கைவிட மாட்டார். அது நிச்சயமாக உங்களை நடத்துவார். இங்கே வரப்போகிற 25 ஜனவரி மாதத்தில் உங்களை நடத்துவார்.
எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார்? அந்த பாவியை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். பாவிகள் மனம் திரும்ப வேண்டும், பாவிகள் ரட்சிக்கப்பட வேண்டும். இயேசு அதற்காக கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். நான் நம்ம சொல்லி பார்த்தேன், நம்ம கோபம் நான் வருகையில் நம்ம இயேசுவை சந்திக்க நாம் வாய்ப்புப்படுவோம். நம்ம சொல்லி பார்த்தா கோபம் அதுபடி ನಾವು ಫ್ರೆಂಡ್ಸ್ ಹೇಳ್ತಿದ್ರು ನಟಿಯೋ ನಾವು ತುದಿಕಿರೋ ಹೊರಟೋದ್ರಿಗೆ ಮತ್ತೆ ನಟಿಯೋ ನಾವು ತುದಿಕಿರೋ ಹೊರಟೋದ್ರಿಗೆ ಮಾತ್ರ கேட்டு வாட்டர் கேட்டு வசதியில் பண்ணி ஆகியார். நீர் அந்த சீக்கிரம் வர போகிறீர். நீர் ஆச்சாரி ஆத்மாவாக கத்தாரி கத்தமாக நீர் வர போகிறீர். ஆண்டவரே அந்த வருகையில் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே பங்குதாரர்களாக இருக்கிறாங்க. உண்மை காணத்தக்கதாக, உண்மை தரிசிக்கிறக்கிறாங்க, உண்மை பார்க்கத்தக்கதாக கத்தரை திரும்பி வழிபடுறபடியே நாங்கள் ஜெபப்படுகிறோம். கத்த கிருபை பார்க்கபடியே நாங்கள் ஜெபப்படுகிறோம். கத்த இறக்க பார்க்கபடியே நாங்கள் ஜெபப்படுகிறோம். அடுத்த கத்தரை வேணும் மிக தெளிவாக சொல்லுகிறது. அதே நாங்கள் வழிகளை கைவிடப்பட போகாதபடி, அதே நாங்கள் வழிகள் ஆண்டவரே விழுந்தாதபடி கத்த கிருபை செய்து அதனை வழித்துடன் நாங்கள் ஜெபப்படுகிறோம். அது கத்த வேணும் மிக தெளிவாக சொல்லுகிறது. நீங்க ரெடியான நாளைக்கு நீ மனுஷகுமாரன் வருவார். அதனால ஆயத்தமாக இருக்கிறது வேண்டும் வாசித்து பார்க்கிறது போராடுகிறே. நீ எவ்வளவு நாள் வருகிறார்களே, அதனால நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறாங்க. நாங்கள் மற்றவர்கள் ஆயத்தப்படுத்துறாங்க. கத்திற்கு பேசி வெளியிட்டு போடியாக ஜோம் பண்ணிக்கிறோம். தாழ்ச்சிட்டு வெள்ளங்கள் அறுப்பணிக்கிறாங்க ஜோம் பண்ணுறோம். இன்னும் பேர் அறுப்பணிக்கிறாங்க ஜோம் பண்ணிக்கிறோம். அதே பேர் தேசத்துக்காக ஜோம் பண்ணிக்கிறோம். அதே பேர் நாட்டுக்காக ஜோம் பண்ணிக்கிறோம். அதே பேர் உலகத்துக்காக ஜோம் பண்ணிக்கிற மாதிரி. அதே பேர் உலகத்துக்கு ஏற்ற கிருபையை தாழும், வரங்களை தாழும், வல்லமைகளை தாழும். ஆண்டவரே தகப்படி நீரே நடத்தும், நீரே பாதுகாத்துக் கொள்ளும். அதேபோல் தேசம் பாதுகாக்க வேண்டும். அதேபோல் தேசம் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த தேசம் அறிகிற அறிவில் விருத்தி அடைய வேண்டும். ஆண்டவரே அதேபோல் தேசம் அறிய வேண்டும். ஆண்டவரே அதேபோல் தேசத்தில் மக்கள் அந்த கத்திர தெய்வம் வந்து அறிந்து கொள்ள கத்திர வெள்ளத்துக்கு ஜோம் பண்ணுகிறோம். காற்று வெள்ளக்காரர்கள் ஜோம் பண்ணிக்கிறோம். கிருபை கொடுக்கணும், கரம் கொடுக்கணும், தயவு கொடுக்கணும், இந்த பிரசனம் கூட வழி நடத்தணும். நீரே ஆளுகை செய்ய மாட்டவே, நீரே வழி நடத்த மாட்டவே. ஏசு நாமத்தை நடப்பிடாமே. ஆமென். பிள்ளைங்க அவங்களுடைய வயது காரணமாக 84 வயது அவங்க வந்து நல்ல ஒரு ஓட்டத்தோடு உறுதி செய்து தற்போதைய மாவட்டத்தில் வந்து ஒரு நல்ல ஃபேமஸான ஒரு டாக்டராக இருந்து அவங்க வந்து நல்ல முறையில் அவங்க வந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய வாழ்க்கை வந்து வெற்றியாக முடிஞ்சது அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சாலும் அவங்களுடைய இடத்தை நிரப்புறதுக்காக அவங்கள மாதிரி ஆத்மாக்களுக்காக வாழ்றது ஜெபிக்கிற அப்படிப்பட்ட தலைவர்கள் வந்து அந்த இடத்தை நிரப்புறதுக்கு தேவன் உதவி செய்யணும். அதற்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். உதவி செய்வாங்க. இந்த நாட்களில் அதே மாதிரி நம்ம ஒவ்வொருவரையும்